பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நான் உன் ஸ்தானத்திலே உன் சிங்காசனத்தில் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீது நாட்களிலே தாவீதை ஆசீர்வதித்து அவனை ஆண்டவர் பெரியவனாய் மாற்றினார். அவன் ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். ஆனால் எத்தனையோ உபத்திரவங்கள் வேதனைகள் வந்தபொழுதும் தாவீது வளர்ந்து விடவில்லை, சாய்ந்து விடவில்லை. கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தான். பட்சபாரத்திலே மாத்திரம் தவறு செய்தான், மற்ற இடத்திலே வேதம் எங்கும் தவறு செய்யவில்லை. தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். இந்த காலையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் ஒன்றை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். கவனிங்க, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது பிரயாசப்பட்டான். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், நீ கட்டக்கூடாது, உன் இரத்த பிறப்பாகிய உன் குமாரனே அதை கட்டுவான் என்று சொல்லிவிட்டார். ஏராளமான பொருட்களையும் பணத்தையும் வெள்ளியையும் வைடூரியங்களையும் மரங்களையும் கல்லுகளையும் சேகரித்து வைத்தான். ஆனால் சாலமோன் என் தகப்பனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி நான் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவனுடைய ரட்சித்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார், இதுவரைக்கும் நம்முடைய ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவருக்காக நாம் ஆலயங்களை கட்ட வேண்டும். ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கிறீங்களோ அந்த கிராமத்தில் உங்களால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு இடம் இருக்குமானால் அந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் முன் வரலாம். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். உலகத்திலே எவ்வளவோ நமக்கு சேர்த்து வைத்திருந்தாலும் அது ஒன்று கூட நமக்கு பின்னாடி வராது. ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அது எல்லாம் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய ஞாபகத்தில் வைத்து ஒரு சந்ததி அவர் ஆசீர்வதிப்பார். தேவன் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருக்காக கிராமங்களிலே, பட்டணங்களில், நகரங்களில் உங்கள் மூலமாக ஒரு ஊழியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுங்கள், ஜெபியுங்கள், அந்த ஊழியத்தை எடுத்து செய்யுங்கள். நீங்கள் உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனமணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்யுங்க, ஊழியத்துக்காக கொடுங்க, ஆலயத்தை கட்டுங்க, ஆலயத்துக்காக இடத்தை கொடுங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.